வெல்கம் டு EduSprint Academy. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா SSC CHSL previous year question reasoning தான் பார்க்க போறோம். So first question, which number will replace in the question mark in the following series? So missing numbers தான் கேட்டிருக்காங்க. So அப்ப first ஒரு missing number அப்படினாலே என்ன எடுத்து பார்த்தா ஈஸியா இருக்கும்? Difference எடுத்து பார்த்தாலே கொஞ்சம் ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். So difference எடுத்தா என்ன வரும்? So இதோட difference 4, இதுக்கு 9 and இதுக்கு 3, 5, 25 and then இங்க 1, sorry 9, 4, so 1, 2, 1, so 9, 6, 1. Okay, so இந்த difference பார்த்ததுமே தெரியுதா? என்ன நம்பர்ஸ் இதெல்லாம்? ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸோ ஸ்கொயர் படிச்சிருந்தா என்ன பண்ணலாம்? ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 7 ஸ்கொயர், 11 ஸ்கொயர் அண்ட் 13 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயருன்றது கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த ஸ்கொயருக்கு இடையில என்ன லாஜிக்னு பார்க்கணும். ஏன்னா எதுவுமே என்ன இல்லை, வரிசையா இல்லை. அங்கே கொடுத்துருக்க நம்பர்லாம் என்னது? 2, 3, 5, 7, 11, 13. ஸோ அப்போ இந்த நம்பர்லாம் என்ன நம்பரு? ஸோ ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ prime numbers அப்ப 13 க்கு அப்புறம் next என்ன prime number வரும்? so 13 க்கு அப்புறம் இருக்க prime number 17 square. so 17 square எவ்வளோ? 289. அப்ப 382 plus 289 add பண்ண என்ன வரும்? 11, 17, 1, 671. so அப்ப answer என்னது? option D 671. புரியுதா? so difference எல்லாமே என்னவா இருக்கு? ஸ்கொயர், பிரைம் நம்பரோட ஸ்கொயர்ஸா இருக்கு. And next question, how many triangles are presented in the following figure? so எத்தனை ட்ரையாங்கிள்னு கேக்குறாங்க. so triangles பார்த்தோம் அப்படின்னா இதுல எங்கெல்லாம் இருக்கு? இங்க இங்க இந்த எட்ஜஸ்ல இருக்கு. அண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த எட்ஜஸ்ல எத்தனை இருக்கு? இது 1, இது 2, 3, 4, 5. கரெக்டா? so இது 5 இருக்கு. அண்ட் தென் உள்ள பார்த்தோம் அப்படின்னா இப்ப இந்த கார்னரை பேஸ் பண்ணோம், இந்த எட்ஜை பேஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு ட்ரையாங்கிள். கரெக்டா? அதே மாதிரி இந்த எட்ஜை பேஸ் பண்ணோம் அப்படின்னா எங்க வரும்? இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வரும். கரெக்டா? அதே மாதிரி இந்த எட்ஜை பேஸ் பண்ணாலும் ஒன்று வரும், இந்த எட்ஜை பேஸ் பண்ணாலும் வரும், இந்த எட்ஜை பேஸ் பண்ணாலும் வரும். அப்போ ஆல்ரெடி ஒரு 5, இந்த எட்ஜஸ் மொத்தம் எத்தனை இருக்கு? இது ஒரு 5. அப்போ எவ்வளோ இருக்கு? 10 இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லை, இங்க உள்ள இருக்கு பாருங்களேன். ஸோ இந்த உள்ள பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு 3 ட்ரையாங்கிள் இருக்கு. அதாவது இங்க பாருங்க. ஸோ இது 1, இது 2 அண்ட் இது 3. ஸோ நார்மலா ஒரு ட்ரையாங்கிள்ல மிடில் ஒரு கோடு இருந்தாலே இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கும்? 3 ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ அப்போ உள்ள ஒரு 3 இருக்கு. கரெக்டா? எப்படி 3? ஸோ இது 1, இது 2 அண்ட் ஓவரால் 1 3. ஸோ அப்போ டோட்டலா எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு இதுல? 13. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். And அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின், 3 of the following 4 letter. ஸோ என்னது? ஆட் ஒன் அவுட் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல 3 சேம் லாஜிக், 1 மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம்? ஆல்பபெட்டோட நம்பர் சேஞ்ச் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். ஸோ என்னது? எல். ஸோ 12, 15, 16, 11 அண்ட் தென் நெக்ஸ்ட் 13, 14, 17, 10 அண்ட் இங்க பார்த்தோம் அப்படின்னா 3, 24, 7, 20 அண்ட் இங்க 7, 19, 22, 5. ஓகே, ஸோ இது என்ன லாஜிக்ல இருக்கு? டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி தெரில. அடுத்து வேற என்ன பார்க்கலாம்? ஸோ ஓவரால ஆட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ 12 plus 15 எவ்வளோ வரும்? 27. 27 plus ஒரு 16 37. 37 plus 43. 43 plus 11 54 வருது. அடுத்து ஸோ 13 plus 14 27. 27 plus 17 37. 44. 44 plus 10 54 வருது. அடுத்து ஸோ 24 plus 3 27. 27 plus 27 இங்க ஒரு 20 plus 7 27. ஸோ அப்போ எவ்வளோ வரும்? 54. And then 19 plus 7
26 26 plus ஒரு 27 ஸோ இங்கே 22 plus 5 ஒரு 27 plus 26னா எவ்வளோ வரும் 53 வரும் ஸோ அப்போ எதுதான் ஆட் ஒன் அவுட்டு ஆப்ஷன் டி ஏன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருது 54 வருது எது ஆப்ஷன் டி தான் 53 வருது ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி அண்ட் நெக்ஸ்ட் ஒன் செலக்ட் தி செட் நம்பர் ஸோ கொடுத்துருக்க இதே மேலே கொடுத்துருக்க நம்பர் லாஜிக்ல கீழே எது இருக்குன்னு கேட்குறாங்க இதோட லாஜிக் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இதோட லாஜிக் என்னது ஸோ 5 into 2 10 வரல ஸோ வேற என்ன பண்ணலாம் ஸ்கொயர் பண்ணா 5 ஸ்கொயர் பண்ணா 25 2 ஸ்கொயர் பண்ணா 4 ஸோ 25 plus 4 னா 29 ஸோ பிளஸ் 1 பண்ணா 30 ஸோ அதே மாதிரி இங்கே செக் பண்ணுங்க 4 ஸ்கொயர் பண்ணா 16 plus 3 ஸ்கொயர் பண்ணா 9 ஆட் பண்ணோன்னா 25 plus 1 னா 26 வரணும் 28 வரல அடுத்து 5 ஸ்கொயர் பண்ணா 25 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் 25 plus 1 26 plus 1 பண்ணா 27 இல்ல அடுத்து 9 ஸ்கொயர் பண்ணா 81 2 ஸ்கொயர் பண்ணா 4 அப்ப 85 plus 1 86 இல்ல அடுத்து 7 ஸ்கொயர் பண்ணா 49 8 ஸ்கொயர் பண்ணா 64 ஆட் பண்ணோன்னா எவ்வளோ வரும் 113 plus 1 பண்ணா என்ன வருது 114 ஸோ அப்போ இதுதான் கரெக்ட் ஒன் இதுக்கும் ஆப்ஷன் டி என்ன லாஜிக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணி அதை ஆட் பண்ணி என்ன பண்ணணும் பிளஸ் 1 பண்ணிக்கணும் அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ஃபோல்டிங் ஸோ என்ன பண்ணுறாங்க ஒரு பேப்பரை ஸோ ரெண்டு சைடுமே மடிச்சுட்டு அதை அகெயின் என்ன பண்ணுறாங்க மேலே மடிக்கிறாங்க மடிச்சுட்டு எப்படி கட் பண்ணுறாங்க ஒரு ட்ரையாங்கிள் ஒரு கர்வ் ஸோ அப்போ இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் இதை வந்துட்டு கீழே இருந்து மேலே மடிச்சிருக்காங்க ஸோ அப்போ மேலேருந்து கீழே விரிச்சோம் அப்படின்னா என்ன வரும் கொடுத்துருக்கிறத அப்படியே வாட்டர் இமேஜாக வரும் ஸோ அப்போ என்ன வரும் ஒரு ட்ரையாங்கிள் வரும் அந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும் வாட்டர் இமேஜ்ன்றப்போ தலைகீழாக வரும் அண்ட் அது மாதிரி இந்த செமி சர்க்கிள் இருக்கு இல்லையா ஸோ அது எப்படி வரும் இந்த மாதிரி வரும் கரெக்டா ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணும் இது ரெண்டு சைடும் ஓப்பன் பண்ணும் ஸோ ஓப்பன் பண்ணனா சேம் மிரர் இமேஜ் மாதிரியே தான் வரும் ஸோ என்ன வரும் இந்த ட்ரையாங்கிள் அப்படியே இருக்கும் இந்த மேலே கர்வ் வரும் அதே மாதிரி கீழே தலைகீழா ட்ரையாங்கிள் இருக்கும் இங்கே ஒரு கர்வ் வரும் கரெக்டா அதே மாதிரி இந்த சைடு ஒரு கர்வ் ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் கீழே பார்த்தோம்னா அந்த ட்ரையாங்கிள் தலைகீழா இந்த கர்வ் இந்த மாதிரி வரும் ஸோ அப்போ இந்த மாதிரி எந்த இமேஜில் இருக்கு இதில் இருக்கு ஆனால் எது மிஸ் ஆகுது இந்த மேலே இந்த கட்டு மிஸ் ஆகுது ஏ கிடையாது இதில் ஒன்று தான் இருக்கு பியும் கிடையாது இதில் இருக்கு ஆனால் கர்வ் எத்தனை வரணும் 3 கர்வ் வரணும் 2 தான் இருக்கு சி கிடையாது ஸோ அப்போ எதுதான் கரெக்ட் ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஒன் சரியா ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ல பார்க்கலாம் தேங்க்யூ